இந்தியாவுடைய முன்னணி பால் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை நிறுவனமான அமுல் பால் தயிர் மட்டும் இல்லாம பிற முக்கிய பொருட்களை வச்சு தனது வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்யும் முயற்சியில தீவிரமா இறங்கிருக்காங்க. அமுல் நிறுவனம் தினமும் 2.6 கோடி பால் பாக்கெட்டுகளை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்தி எப்படி மத்த பொருட்களுடைய விற்பனையை ஊக்குவிக்க முடியும்னு ஆய்வு பண்ணி அதுல ஒரு புது ஐடியாவை அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. பொதுவாவே எந்த ஒரு பிராண்டா இருந்தாலும் சரி, அவங்க பொருட்களை விற்கணும் அப்படின்னா டிவியில விளம்பரம் பண்ணுவாங்க. அது இல்லாம டிஜிட்டல் விளம்பரங்கள், நோட்டீஸ், போஸ்டர் வாயிலா விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனா அமுல் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு அவங்க பால் பாக்கெட்டிய ஒரு விளம்பர கருவியா பயன்படுத்தும் ஐடியாவை வெற்றிகரமா செயல்படுத்தியிருக்காங்க. அமுல் நிறுவனம் தனது பால் பாக்கெட்ல அதிகமா லாபம் தரும் ஐஸ்கிரீம் மாதிரியான மத்த பொருட்களுடைய ஆஃபர்ல குறித்து குறுக்கு விளம்பரம் செய்யும் புதுமையான உத்தியை செயல்படுத்தியிருக்காங்க. இந்த முயற்சியின் மூலமா மக்களுக்கு தனது ப்ராடக்ட் லிஸ்ட மொத்தமா காட்டினது மட்டும் இல்லாம மக்களை இத்தகைய புதிய விளம்பர முறைக்கு மெல்ல மெல்ல பழக்கப்படுத்தியிருக்காங்க. இப்போ விற்பனை அதிகரிக்கும் நோக்கோடு ஆஃபர் விளம்பரங்களையும் சேர்த்து கொடுக்கறாங்க. இத்தகைய விளம்பரத்திற்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இல்லாம, அதாவது பிரிண்டிங் செலவை தவிர ஒவ்வொரு நாளும் 2.6 கோடி இன்ஃபர்மேஷன்களை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க.